பார்த்து கொண்டிருப்பது கதிர் டிவி. ஏன் அது அந்த ஒத்த குடிசையில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பிரசவத்தில் சின்ன உசுரை காப்பாற்ற முடியுது, பெரிய உசுரை காப்பாற்ற முடியல. தாய் அந்த குழந்தை அழாம என்னையா செய்யும்? ஹரிரரோ 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 ஹரிரரோ. President! Valga! President! Valga! President! Valga! President! Valga! President! Valga! President! Valga! ரெண்டாவது தடவையா பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கீங்க. நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும். என் மேலே எந்த நம்பிக்கையை வச்சு இந்த மாலை மரியாதை செலுத்தினீங்களோ அந்த நம்பிக்கைக்கு என்னென்னைக்கு விசுவாசமாக இருப்பீங்க.
பாறாங்கல்ல என்னத்தையா தூக்குனா இப்படி பிடிச்சி வந்து நிக்க? அது ஏன்யா கேட்குற? ஒரு மூடை அரிசி அசால்ட்டாக தூக்கி போடுவேன்யா. இன்னைக்கு ஒரு 5 மூடை தூக்கி போட்டேன்யா, முதல்ல பிடிச்சிக்கிட்டியா? அதான் ஏன் நேரங்கிறது. ஆமா, இன்னைக்கு காலையில யார் கண்ணில் முழிச்ச? நானும் அவங்கள தான் ஏன் முழிச்சேன். உதைக்காத மாடு உதைச்சி இடுப்பு பிடிச்சிக்கிட்டு. நானும் அந்த சண்டலங்கல்ல தான் ஏன் முழிச்சேன். என் பொண்டாட்டி விளையாட்டு கையை முறுக்குனா கை முறுக்கிச்சு. நானும் அந்த இடும்பங்கல்ல தான் ஏன் முழிச்சேன். காலையிலிருந்து கழுத்து திருப்பவே முடியல. உங்க அப்பா கண்ணில் முழிச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆயிடுதே. அப்போ உங்க அப்பா நிதமும் யார் மூஞ்சிலடி முழிப்பாரு? ஏ கிழவி, என்ன பண்ணி வச்சிருக்க? இட்லியா தோசையா? ஈர மண்ணு இருக்கு. அதே இடத்த பாரு. இந்த வீட்டுக்கு 5 பைசா ஆனாலும் பிரயோஜனம்டா. சரி, கோப்படா கிழவி, நான் வெளியே போறேன், செலவு காசு கொடு. இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி கேட்க. நான் இந்த வயசுலயும் உழைச்சி உனக்கும் கஞ்சி ஊற்றுதேன், உன் மகளுக்கும் கஞ்சி ஊற்றுவேன். நீ என்னடான்னா பிடிக்கிட்டு போற. ஓட்ட கேட்காம ஊருக்கு 2 காசு கேட்க முடியும்? கேட்டு பாரு, எவன் தருவான்? சும்மா தொணங்காத, காசு தர போறியா இல்லையா? ஏ மூதி, உட்காந்து படிச்ச படி மண்டல ஏறுமா? அங்கேயும் லாந்திரி படி. ஏ கிழவி, கடைசி அவன்கிட்ட கேட்கறேன், காசு தர முடியுமா தர முடியாதா? காசு இல்ல, என்கிட்ட காசு இல்ல, காசு இல்ல. ஏ அறிவட்ட கழுத, அங்கேயும் லாந்திரி படிச்ச படி மண்டல மாடி, ஒரு இடத்துல உட்காந்து படிடி. என்ன அப்பா, காசு இல்லாம செலவுக்கு என்னப்பா பண்ணுவ? அதான் அவன் பூட்டி தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ல. ஏப்பா, இந்த புது செருப்பை நேற்று ராவுதர் கடையில் பூட்டி வச்சு வாங்கி கொடுத்தா. அளவு சரியில்லைன்னா இதை திருப்பி வாங்கிக்கிறேன். இதை கொடுத்துட்டு 50 ரூபாய் வாங்கிக்கப்பா. அப்பா, இன்னைக்கு இதை வச்சு காசு வாங்கிடுவ, நாளைக்கு என்னப்பா பண்ணுவ? 50 ரூபா செருப்பை கொடுத்துட்டு 50 வயசு கிளவி மதியா பேசுற அடிங்கொப்பரான. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, உங்க வீட்டு துரட்டி கொஞ்சம் இருந்தாங்களே. ஏண்டி, உங்க முருங்கை மரம் காய்ச்சி 3 மாசம் ஆயிட்டுல, இன்னும் ஏண்டி துரட்டி கேட்க? கொடுங்களேன். எதுக்குடி துரட்டி? வந்து சொல்றேன். என்னடி செய்த? என்னத்த ஒழிச்சிக்க? இந்த வாரம் உனக்கு என்னத்தடி அங்க ஒழிச்சு வச்ச? உனக்கும் கூறல, உங்க அப்பனுக்கும் கூறல. ஊர்ல யார் யாருக்கெல்லாமோ சாவுறது. உங்க அப்பனு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே.
பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த சைடில் மட்டும் லெஸ்ஸை தச்சு தாங்களேன். ம், தச்சு கொடுங்கண்ணே. இந்த செருப்புல ரப்பரை விட நான் தச்ச நூலு தான் அதிகமா இருக்கு. இனிமே இந்த செருப்பை தைக்கவே முடியாது. கழுதையை தூக்கி தூர வீசு. அச்சோ தம்பி, மன்னிச்சுக்கிடுங்க தம்பி, நான் தூர எடுத்து வீசினேன், தெரியாம உங்க மேல விழுந்துருச்சு. பரவாயில்லைங்க, யாராவது வேணுன்னே வீசுவாங்களா? யார் இந்த பொண்ணு? ஏன் செருப்பை கையில் வச்சுட்டு நிற்கிது? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம இடுமை மகதான் இவ. அந்த செருப்பை நானே 30 தடவை தச்சு கொடுத்துட்டேன், திரும்பவும் வந்து தச்சு கொடுங்கன்னு வந்து நிற்கா. அதனால கோவத்தில் தூக்கி வீசினேன், அது உங்க மேலே விழுந்துருச்சு. இடும்ப மகளா நீ? செருப்பு பிஞ்சிட்டா வேற செருப்பு வாங்கிட வேண்டியதானே? இடுமை நல்லா வாங்கி கொடுத்தானே. இந்தாங்க, குழந்தைய கடைக்கு அழைச்சிட்டு போய் நல்ல செருப்பை வாங்கி கொடுங்க. படிக்கிறியாமா நீ? உங்க அப்பாவும் நானும் ஒன்னா தான் படித்தோம், 3ஆம் கிளாஸ் வரைக்கும். ஒளிஞ்சு நின்று உங்க அப்பா வாத்தியார் மேலே கல்லெறிஞ்சதுனால வாத்தியார் மண்டை உடைஞ்சது. அதனால அவனோட படிப்பும் முடிஞ்சு போச்சு. ஹெட்மாஸ்டர் விசாரிக்கும் போது நான் உண்மையை சொன்னதுனால எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகி போச்சு. அதில் இருந்து உங்கள் அப்பா என்ன எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அப்படி இல்லை, நல்லா படிக்கணும்மா. வர்றேங்க. நீ வாதாயி, இன்னைக்கு உனக்கு யோகம், புது செருப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, அவங்க யாரு? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ மட்டும் இல்லை தாயி, எல்லாரும் மணிமாறனை பார்த்து அப்படிதான் சொல்லுதாங்க. பிறந்தா மணிமாறன மாதிரி வீட்டுக்கு ஒரு உள்ள பிறக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஆளா? என்னதாய் அப்படி கேட்டுட்ட? நம்ம ஊருக்கு இவ்வளோ நல்ல காரியம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கமே ரோடு, இந்த ரோடு அரசாங்கத்துக்கு எழுதி போட்டு வாங்கி கொடுத்த ரோடுமா. தெருவுக்கு தெரு குடித்தண்ணி பம்பு இருக்கே, அதுக்கு காரணம் அந்த தம்பி தான். பொம்பளைங்க ஒதுங்கிறதுக்கு கக்கூஸ் கட்டை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கிறதும் அந்த தம்பி தான். எதையும் எதிர்பார்க்காம எந்த பதவிக்கும் போகாம நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தம்பி அடே அப்பா ரொம்ப நல்லவர் தாம்மா. நம்ம ஊருக்கு சமுதாய கூடம், சோடியம் லைட்டு, பஸ் ஸ்டாண்டு, ஷெட்டு எல்லாமே அவர் முயற்சி தான். அட அவ்வளோ எதுக்குமா? நம்ம ஊரில் ரத்த தான முகாம் நடக்க அது கூட மணிமாறன் தம்பி எடுத்த முயற்சி தான் காரணம். மிஸ்டர் மணிமாறன், நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்படி ஒரு அழகான கிராமத்துல கேம்ப் நடத்துற வாய்ப்பை நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். நானே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒன்று இன்னைக்கு தான் நிறைய இருக்குன்னு சந்தோஷப்படுறேன். நல்லா செய்யுங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நிறைய கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்தாங்க டிஷர்ட், நீங்க பிளட் டொனேட் பண்றதுக்கு நாங்க காம்ப்ளிமெண்டா தரோம். மக்களோட சைக்காலஜியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க. இதை வேற யாருக்காவது கொடுங்க. பாவம் ஏழை ஜனங்க. யாரோ ஒருத்தன் சந்தோஷமாக வாங்கிட்டு போகட்டும். நான் போயிட்டு ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு அப்புறமா வர்றேன். டேய் நில்றா, எதுடா புது மணின்னு? தெற்கு தெற்குப்போ ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, புது மணின்னு கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இடப்பன், நீங்க என்ன பிளட் குரூப்னு தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல என் அளவுக்கு பனியன் இருந்தா பாருங்க, 1 2 கொடுங்க, போய்கிட்டே இருக்கேன். என்னடும்பா, எப்படி இருக்க?
இங்க வாப்பா. வணக்கம் ஐயா. என்ன ஐயா கண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. வாரத்துக்கு ஒரு தடவை உங்க ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், முடிய மாட்டேங்குது. நீ எப்படி இருக்க? ஊர்ல எதுவும் விசேஷம் உண்டா? நல்லா இருக்கேன் ஐயா. ஆனால் இந்த மணிமாரம் வர வரத்தே சரியில்லைங்க ஐயா. எதுக்கு எடுத்தாலும் ஊருக்கு முதலாக வந்து நிற்கிறான் ஐயா. இப்போவே ஊருக்குள்ள அவன் தான் அடுத்த பிரசிடென்ட்னு பேசிக்கிறாங்க ஐயா. அவனை கொஞ்சம் தட்டி வைக்கணுங்க ஐயா கண்ணு. வீணா அந்த தம்பி மேல பழி சொல்லாத. ஒரு எம்எல்ஏ இருந்து இந்த ஊருக்கு எதையெல்லாம் சாதிக்கணுமோ அதையெல்லாம் பட்டம் பதவி இல்லாம செஞ்சிட்டு இருக்கான். அடுத்த பிரசிடண்ட் அவன் வரட்டுமே, அது என்ன தப்பு? நல்லவங்க யாரும் அரசியலுக்கு வரதில்லை. வர்ற ஒரு சில நல்லவங்களுக்கும் நீங்க வழி விடுறதில்லை. அப்புறம் நாடு எப்படி உருப்படும், அரசியல் எப்படி உருப்படும்? உருப்படியான விஷயத்தை ஏதாவது சொல்லு. இந்த மாதிரி உருப்படாத விஷயத்தெல்லாம் சொல்லாத. டேய் வாடா போ. ஏன்க்கா நீ டூருக்கு வரல? நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் எங்க வீட்ல காசு தர மாட்டாங்க. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. காசு இல்ல காசு இல்லையே. உங்க அப்பா என்னதான் வேலை பார்க்கறாரு? எங்க அப்பா இப்ப ஒரு வேலையும் பார்க்கல. பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கு? எங்க அப்பாவா? சி, போலீஸ் வேணாம். எப்ப பார்த்தாலும் திருடன் கூட சண்டை போட்டுட்டே இருக்கணும். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் அறியா டாக்டர். மனமே படித்த டாக்டர், பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர். இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா. டாக்டர் வேலைலாம் வேணாம். டாக்டர் வேலை பார்த்தா இங்கிலீஷ் பேச தெரியணும். எங்க அப்பாவுக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது. வேற என்ன வேலை பார்க்கலாம்? விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. எங்க அப்பா இந்த வேலை பார்த்தாலே போதும். எல்லா பெத்தவங்களும் தான் குழந்தை என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தன்னை பெத்த அப்பா என்ன வேலைக்கு போகணும்னு ஒரு குழந்தை கனவு காணுது. தம்பி, கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி ஐடியா இருக்கா? கிளி ஜோசியம்மா பார்த்துட்டா போச்சு. வாமா பச்சையம்மா, அல்வாக்கு சொல்லு நீ ஜக்கம்மா. கல்லு மேல கல்லு வச்சு கல்லா உட்கார்ந்துருக்க எசமானுக்கு சீட்டெடுத்து தாடி பச்சையம்மா. திருப்பதி ஏழுமலை பெருமாளே வந்திருக்காரு ஐயா. யாரு, எனக்கா? ஆமா. லட்சாதிபதி தெய்வமுலையா இது. 7 மலைக்கு அரசன். ஆமா, நீ நொந்து நூலாய் போனாலும் இவனை போய் பார்த்தாலே போதும் ஐயா. உனக்கு கோடான கோடி துட்டு வரும் ஐயா. இந்த குப்பமேட்டில் இருக்க வேண்டியவன் இல்லையா? ஆமா, நீ இந்த கோட்டைக்கே ராஜாவ வேண்டியவன் ஐயா. நல்ல எதிர்காலம் தான் உனக்கு இருக்கு. சரி தம்பி, இவ்வளவு தூரம் உனக்கு நல்லது சொல்லியிருக்கேன். ஏதாவது சில்லறையை வெட்டுறது? சில்லறை கொடுக்க இன்னொரு தடவை கிளி எடுக்க சொல்லு. தம்பி, எதுக்கு அப்படி சொல்ற? ஜோசியரே, வீட்டை ஒரு தடவை பூட்டினாலே பூட்டு சரியா இருக்கான்னு இழுத்து பார்ப்போம். அதை மாதிரி தான் உன் கிளியை இன்னொரு தடவை வர சொல்லு, சரியா இருக்கான்னு பார்ப்போம். தம்பி, இதெல்லாம் முறை இல்லை. வர சொல்லியா? அப்பந்தான் காசு.
என்னையா பாக்குறாரு? மறுவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. பழனி முருகரு ஆண்டி கோலத்துல வந்திருக்கிறாரு. என்னையா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்தாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு. இப்போ எடுத்தா பழனி முருகன் கோணத்தோடு வந்து நிற்காரு. என்ன கிண்டல் பண்ணுறீரா? இடத்த காலி பண்ணு. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உழைச்சி சாப்பிடுவோம், சரியா? ஆ போ போ. சார் இந்த சொக்கடந்தோப்புக்கு வழி எப்படி சார்? இதோ இந்த வழி தான். அங்கே யாரை பார்க்க போறீங்க? சார் அங்கே மணிமாறன் ஒருத்தரை பார்க்கணும். நீங்கள் தேடி வந்த மணிமாறன் நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா ஐயா, என்னடா என்னாச்சு? நம்ம மணிமாறன் தம்பி அசுர ஒரு ஆள் கூட பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். ஐயோ, மணிமாறனுக்கு இப்போ உடனே ரத்தம் ஏத்தணுமா? அந்த இடும ரத்தம் தான் நம்ம மணிமாறனுக்கு சேர்மாமே. இதான் ஜாக்குன்னு இடும ரத்தம் தரமாட்டுக்கான். எல்லாரும் கேட்டு பார்த்தாச்சு. நீங்க வந்து சொன்னாதான் கேட்பான். சரிடா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். முடியாது முடியாது முடியாது. என்னால் ரத்தம் கொடுக்க முடியாது. எத்தனை பேர் வந்து நின்னாலும் சரி, ரத்தம் கொடுக்க முடியாது. இடுப்பா, அப்படி சொல்லாதப்பா. உயிருக்கு போறா மணிமாறன, நீ தானே காப்பாத்தணும். ஏன் என் ஒருத்தன ரத்தம் இருக்கா? உங்கள ரத்தம் இல்லையா? நீங்க கொடுக்க வேண்டியதானே? புரியாம பேசாதப்பா. எல்லாரும் உடம்பு தான் ரத்தம் இருக்கு. எல்லா ரத்தமும் எல்லாருக்கும் சேராது. அது ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், பல குரூப் இருக்குப்பா. மணிமாறனுக்கு ஏபி நெகட்டிவ். இந்த ஊர்லயே உங்ககிட்ட ஒரு ஆள்கிட்ட தான் ஏபி நெகட்டிவ் இருக்கு. அது ஒரு அபூர்வமான ரத்தம்ப்பா. இந்த விஷயம் கூட மணிமாறன் தம்பி நம்ம ஊர்ல ரத்த தான முகாம் நடத்துறாங்க. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஏய் இடும்பா, ஐயா என்ன ஆளை விடுங்க சாமி. ரத்தம் கொடுத்தா தெம்பு பேருன்னு நினைக்காங்க இடும்ப. அட போயா, விஷயம் தெரியாம பேசாத. மனுஷ உடம்புல 3 லிட்டர் இருந்து 5 லிட்டர் வரை ரத்தம் இருக்கு. 350 மில்லி தான் ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு தடவைக்கு எடுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு சொட்டு ரத்தம் கூட எடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ கொடுக்குற 350 மில்லி ரத்தம் வெறும் 24 மணி நேரத்துல உன் உடம்புல தானா உற்பத்தி ஆயிடும். பின்ன இடும்பா, ரொம்ப சலிச்சுக்காதப்பா. சும்மா போங்க ஐயா. ரத்தம் கொடுப்பீங்க, ஆஸ்பத்திரி வாம்பிங்க. நாங்க போய் மணிகளை காத்து கிடக்குறோமா? நான் ரொம்ப பிஸியான ஆளு தெரியுமா? நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு இடும்பா. 20 நிமிஷத்துல அந்த ரத்தத்தை எடுத்துருவாங்க. தானம் கொடுக்க வர்றேன் உன்னை தாங்கித்தான் பிடிப்பாங்களே தவிர யாரும் அலட்சியப்படுத்துவாங்களா? அதுலயும் இப்ப மணிமாறன் இருக்கிற நிலைமையை யோசிச்சு பாரு. சும்மா மணிமாறன் அவன் பேரையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பைக்ல அடிப்பட்டதுக்கு நானா பொறுப்பு? அட புரியாதவனே, விபத்து யாருக்கு வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். மனுஷாளுக்கு மனுஷால் தானே உதவி பண்ணணும். நாளைக்கு ஏதாவது உனக்கு ஆச்சுன்னா அவன் தானே உதவி பண்ணணும். பிரச்சனை ஐயா, ஒருவேளை இடும்ப காசு எதிர்பார்க்கணும் என்னவோ. காசுக்காக ரத்தத்தை தானம் பண்றது சட்டப்படி தப்புப்பா. காசுக்கு ஒருத்தன் ரத்தத்தை கொடுத்தாலும் அந்த ரத்தத்தை வங்கியில வாங்க மாட்டாங்க. அதனாலதான் அதை ரத்த தானம்னு சொல்றாங்க. நான் என்ன காசு கடி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க காசு யாருக்கே ஆகணும்? நான் என் உடம்பு கண்டிஷனை பார்க்கணும். உன் உடம்புக்கு என்னடா குறை? பிரஷர் உண்டா, சுகர் உண்டா? நல்லா தானே இருக்கேன். 45 கிலோ பாடி வெயிட், நல்ல இரும்பு சத்து, நோய் வாய்ப்படாத யார் வேணாலும் ரத்த தானம் கொடுக்கலாம். டேய், பொம்பளைங்களே 4 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுக்கலாம் ஆம்பளைன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லுது. முதல் தடவை அவங்க கிட்ட வந்து கேட்கறோம், கொஞ்சம் மனசு வையப்பா. ஐயா, இவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது பிளட் பேங்க்ல போய் கேட்டு பார்க்கலாம். யோ, அதுக்கு பேரே பிளட் பேங்க். பேங்க்ல ரூபாய் சேமிச்சு வச்சா ரூபாய் திரும்ப கிடைக்கும். சேமிப்பே இல்லைன்னா 1000 விளக்கம் சொன்னாலும் 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால் அந்த மணிமாறன் ரத்தம் கொடுக்க முடியாது. ஐயா, நான் ரத்தம் கொடுக்குறேன் ஐயா. எங்க அப்பா உடம்புல ஓடுற அதே குரூப் ரத்தம் தான் என்கிட்டயும் இருக்கு. நான் ரத்தம் தரேன் ஐயா. ஒரு நல்ல மனசை பாராட்டுறம்மா. 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ரத்த தானம் கொடுக்கலாம். உன்ன மாதிரி குழந்தைகிட்ட இருந்தோ நோய்வாய்ப்பட்டு இருந்தோ ரத்தம் எடுக்க முடியாதுமா. ஓ, அவளுக்குள்ள இறக்கம் கூட உனக்கு இல்லையே. தலைவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல, பிடிவாதம் பிடிக்காதப்பா. மணிமாறன் உசுரை காப்பாத்தினா உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பேசிக்கிட்டே இருக்க நேரம் இல்ல. அந்த தம்பி உயிரை காப்பாற்றணும், சீக்கிரம் வா.
திரும்ப திரும்ப கூப்பிட்டாலும் நான் சொல்றது ஒரே பதில் தான், நான் வரமாட்டேன். எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் அவனுக்கு ரத்தம் கொடுக்கணும்? எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உனக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லையா? உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லையா? நீ யாரோ அவன் யாரோவா? அவன் பொழைச்சா என்ன செத்தா என்ன? அதான் அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு உன் நினப்பு. ஆனா இதே நினப்பு எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால வராம போச்சே. உன்ன மாதிரியே நானும் நினைச்சிருந்தா இன்னைக்கு நீ உசுரோடயே இருந்திருக்க மாட்டேன். என்னடா அப்படி பாக்குற? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ வெறும் பச்சை மண்ணு, வெறும் ஈர உடம்பு. இந்த உலகத்துல நீ கண்ணை திறக்கும் போது உங்க அம்மா கண்ணை மூடிட்டா. உங்க அம்மா மாறல, நீ ஒரு சொட்டு பால் கூட குடிக்கல. பசி தாங்க முடியாம இதே குடிசையில தான் நீ வீல் வீல்னு அழுதுகிட்டே இருந்த. அன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி நானும் நினைச்சிருக்கலாம் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆனா கைப்புள்ள கரியா இருந்த என்னால அப்படி நினைக்க முடியல. நீ பசிச்சு பசிச்சு அலம்போது நான் துடிச்சு துடிச்சு வந்து பால் கொடுத்தேன்டா உனக்கு. என் மார்ல என் பிள்ளை குடிச்ச பாலை விட நீ குடிச்ச பால் தான்டா அதிகம். இன்னைக்கு உன் உடம்புல ஓடுற ரத்தமே நான் கொடுத்த பால் தான்டா. நான் பிச்சையா கொடுத்த பாலை இன்னைக்கு தானமா கேக்குறேன். குடுடா குடுடா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ பாலை கொடுத்து தாயாயிட்டா. ஆனா நீ ரத்தத்தை கொடுத்து தாய்க்கும் மேலானவன் ஆயிட்ட.